வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, இன்னைக்கு என்ன சொல்லி தர போகிறோம்னா, நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமராக இருந்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத சொல்லி தர போகிறேன். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் சைட்டுக்கு விசிட் பண்ணிக்கோங்க. www.bankofindia.co.in .com கிடையாது நண்பா, .co.in வெப் அட்ரஸ்க்கு போனதுக்கப்புறம் ஹோம் பேஜில் இவங்க இன்டர்நெட் பேங்கிங்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அதில் ரீட்டைல் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீட்டைல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனதும் ஒரு ரீட்டைல் லாகின் பேஜுக்கு வந்துடும் நண்பா. ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தர மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தட். ஆஃப்லைன் மெத்தடில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நண்பா. ஆஃப்லைனில் அந்த ப்ராசஸர் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு இதில் ஆன்லைன் பார்ப்போம் நண்பா. ஆஃப்லைன் மெத்தட் இன்னொரு வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேஜுக்கு வந்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகணும் நண்பா. இந்த டைம் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது, உங்களோட ஏடிஎம் கார்டு பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் மேப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரும் லிங்க் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க நண்பா. அப்புறம் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது உங்கள் பேங்க்கில் இணைத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. வேறு எந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்காதுங்க. ஸோ ஒர்க் ஆகாது. நீங்கள் வேறு ஏதாவது மாற்று நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்களோட பேங்க்கில் இணைத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கேப்சா டைப்பிங் 3வது ப்ராசஸ் 1CEOMK இதை அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கேப்சா டெஸ்ட் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இதில் ஹேக்கர்ஸ் அக்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மனிதனால் மட்டும்தான் இதை பார்த்து டைப் பண்ண முடியும். ஒரு ரோபோட்டாலவும் மிருகங்களாலும் பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனால் அதை பார்த்து டைப் பண்ண முடியாது. அதனால ஸோ இப்போதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு இவங்க கேப்சா கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ மனிதனால் மட்டும்தான் இதை இந்த லெட்டரை பார்த்து டைப் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் கண்ணி கொடுத்துக்கோங்க. கண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் நண்பா. அதனால் எனக்கு உங்களை ஸ்டெப்ஸ் சொல்லித்தர முடியாது. ஸோ எப்படி அடுத்த ப்ராசஸ் வருங்கிறத சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது முடிந்ததுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது உங்களோட பின் இன்க்ளூடிங் உங்கள் பின் கூட கேட்கலாம். இப்போது 2014 சிறு அப்டேட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பின் கூட கேட்கலாம். நீங்கள் தைரியமாக கொடுத்துக்கலாம். இந்த பேஜில் நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டு பின்னை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு யூசர் ஐடி ஜென்ரேஷன் பேஜ் வரும். அதில் யூசர் ஐடி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அதாவது கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக்கல், அதாவது கேரக்டராக இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கணும், நம்பராகவும் இருக்கணும். மூன்றும் கலந்த ஒரு நல்ல ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக கிடைக்கும். இதான் சிம்பிள் ப்ராசஸர் நண்பா. இவ்வளோ உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிடைத்தவுடன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப இந்த லாகின் பேஜுக்கு போகிறீங்க நண்பா. இந்த ரீட்டைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லாகின் பேஜுக்கு வரும். லாகின் பேஜில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சிம்பிள் மெத்தட். ஆஃப்லைன் மெத்தட் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் நண்பா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தடில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம். அது எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.